Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துர்க்கோம்னா அரபிக் குத்து. ஓகே, ஸோ அந்த சாங்ல வந்து ஏகப்பட்ட டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்காரு தளபதி. ஸோ அதுல இருந்து நான் கொஞ்சமாக பிட்டா வந்து ஒரு பாட்டாக போட போகிறேன். ஸோ எல்லாருமே வந்து நான் பார்த்தேன் கமெண்ட்ஸும் பார்த்தேன். எல்லாரும் என்னென்னா ஃபுல் சாங் டுட்டோரியல் வீடியோ போடுங்க அப்படி தான் போட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து ஃபுல் சாங் டுட்டோரியல் வீடியோவில் ஒரு 20 நிமிஷத்துக்கோ இல்லை 10 நிமிஷத்துக்கோ அந்த சாங்கில் வர எல்லா ஸ்டெப்புமே சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ சொல்லி கொடுத்துட்டா அதை எத்தனை பேர் பார்க்குறீங்க ஆடுறீங்கன்றது தெரியாது. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ நான் வந்து ஆவரேஜ் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்டெப்புமே ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ குட்டி ஸ்டெப்னா 2 ஸ்டெப்பு கிட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன் வீடியோவில். ஓகே, ஸோ நான் அதனால தான் தனித்தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக போடல. ஸோ எப்படி இருந்தாலுமே DavidJames சேனலில் தான் வரும். ஸோ நான் ப்ரையாரிட்டி வச்சு தான் அந்த ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். குட்டி ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு, மெயின் ஸ்டெப்பை லாஸ்ட்டாலாம் சொல்லி தர மாட்டேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக டான்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு தான் நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது உங்களோட மைண்டோட கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். அந்த கான்சன்ட்ரேஷன் பவருமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா இப்போது லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது லெஃப்ட் ரைட்டு ஹேண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏதாவது ஒரு சைகை பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் ரைட் பிரெயின்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும், நம்ம நல்லா ஷார்ப்பாக இருப்போம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம போடக்கூடிய ஸ்டெப்புமே. ஓகே, ஸோ கால் வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், கை வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டுமே சிங்கே ஆகாது. நம்ம மியூசிக் ஏற்ற மாதிரி கையிலையும் பண்ணணும், கால்லையும் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணேன், ஆனால் ஈக்குவலாக மேட்ச் ஆகலைங்க. ஓகே, ஸோ நான் தளபதி வீடியோ பக்கத்துலேயும் என் வீடியோ பக்கத்துலேயும் ரெண்டும் ஒன்றா போடுறதுனால நான் அவருக்கு ஈக்குவலாக ஆடுறேன் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நான் எந்த ஸ்டெப்பை உருவுறேன் அப்படின்றத ரெஃபரன்ஸுக்கு தான் நான் தளபதின்னு இல்லை, எந்த ஒரு மூவினாலுமே அதை போடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு கமெண்ட்டில் வந்து என்ன திட்டாதீங்க. என்னுடைய கோல் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப்பை நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, அந்த ஸ்டெப்பு என்னால் ஆட முடியுதான்றது செகண்டரி, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். உங்களால் ஆட முடியுதான்றது தான் ப்ரைமரி. ஓகே, ஸோ இதை வந்து நான் கிளாரிஃபை பண்ண விரும்பிக்கிறேன். நான் வந்து சில கமெண்ட்ஸ் பார்த்தேன், ஸ்டெப்ஸ் வந்து தளபதிக்கு ஈக்குவலாக ஆடலன்னு. அது உண்மை, நானே ஒத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பொசிஷனுக்கு போகலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டை கீழே இப்படி இடுப்பு கீழே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை உங்கள் ஷோல்டர் ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து கையோட பொசிஷன். கால் நான் சொல்லித்தரேன், கையோட பொசிஷன். ஓகே, கவுண்ட் என்னென்னா 1 2 3 1 2. ஓகே, இது வந்து கை வந்து நீங்கள் தனியாக பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். ரெடி, 1 2 3 1 2. ஸோ 2 போகும்போது உங்களுக்கு ரைட் கை வந்து ஃபுல்லாக கீழே வந்துடணும். ஓகே, ஸோ இந்த இப்படி பண்ணுறீங்களா ஷேக்கு, அது வந்து லெஃப்ட் ஹேண்டோட ஷேக் வந்து மினிமலாக தான் இருக்கணும், மேலே வரக்கூடாது. ஓகே, ரைட் ஹேண்டு தான் கீழே வரைக்கும் இப்படி போகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் உள்ள லென்த்து, எவ்வளோ தூரம் போகணுன்றது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்படி பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி 1 2 3 1 2. ஓகே, 2 பண்ணும்போது கீழே வந்துடணும். இது வந்து கை ஸ்டெப்பு. கால் ஸ்டெப்பு சொல்லித்தரேன். இதில் வந்து ரைட்டு கால் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் கால் ஒரு ஜம்ப் மட்டும் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரைட்டு கால் என்ன பண்ணணும்னா 1 ரைட் சைடில் உங்கள் காலை வந்து 1 எடுத்து வைக்கணும். வைக்கும்போது பேக் டோ தான் கீழே இருக்கணும். ஓகே, 1 2. இப்போ ஃப்ரண்ட்டு டோ முட்டி வந்து லெஃப்ட் சைடில் டர்ன் ஆகணும். எப்படின்னா இப்படி 1 2 3 4 அகைன் 1 2 3 3ன்னும் போது உங்கள் காலை இப்படி வச்சுருங்க, ஃப்ளாட்டாக வச்சுருங்க. ஓகே, ரெடி, கால் மட்டும் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3. ஓகே, ஸோ இப்போது ஜம்ப் பண்ணணும் லெஃப்ட் காலில் சொன்னேன். அது எப்போன்னா 3ன்னு இப்படி வைக்கிறீங்களே, வைக்கும்போது ஜம்ப் ஒன்று ரைட் சைடில் பண்ணிவிட்டு வைக்கணும். எப்படின்னா இப்படி 3. ஓகே, ஸோ ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து தான் செகண்ட் செட்டை ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தம் 3 செட்டு போடுவோம். ஓகே, ஸோ இப்போ கையும் காலும் சேர்த்து நம்ம பண்ணுறோம். ரெடியா? ரெடி 1 ரெடி 1 2 3 1 2. ஓகேவா? அகைன் 1 2 3 1 2. ஓகே, 2 பண்ணும்போது கீழே போயிடணும். ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிருச்சு, செகண்ட் செட்டும் அதே தான், தேர்ட் செட்டு அதே தான் போடணும். 3வது கவுண்டில் நம்ம காலை ஃப்ளாட்டாக வைப்போமா? வைக்கிறது எப்படின்னா லெஃப்ட் சைடில் இப்படி வைக்காமல் முடியும் பொழுது, அதாவது இப்படி பண்ணிவிட்டு இப்படி முடியும் பொழுது உங்கள் காலை
உங்களோட லெஃப்ட் கால் பக்கத்துலேயே இப்படி வச்சு லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ண மாதிரி நின்றுங்க. ஓகே, இதுதான் வந்து பொசிஷன். நின்றுட்டு உங்களோட லெஃப்ட் கை இப்படி மடக்கிட்டு நாக்கு இப்படி வெளில வச்சுட்டு 1 2 3 3 வாட்டி இப்படி பண்ணணும். ஓகே, இடுப்பேன் எப்படின்னா இப்படி 1 2 3 4 5. ஓகே, சும்மா இப்படி தாளம் தட்டுற மாதிரி. தாளம் தட்டும் போது உங்கள் ரைட்டு காலை இப்படி மடக்கிடுங்க. 4 5. ஓகே, காலை வந்து ரைட் கால் ஸ்ட்ரைட் ஆக்கும்போது உங்களோட லெஃப்ட் கை மேலே ரைட்டு கீழே இப்படி. ஓகே, 4 5. ஓகே, கிளம்ஸியாக அப்படியே ஸ்டைலாக முடிக்கணும். ஓகே, ரெடி? ஸோ ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ரெடி? 1 2 3 1 2. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டு. ரெண்டாவது செட்டு 1 2 3 1 2. ஓகே, 2ன்னும் போது வச்சிடணும். ஆக்சுவலாக ஜம்ப் பண்ணணுங்க. ஓகே, நான் வந்து ஸ்லோவாக பண்ணுறதுனால ஜம்ப் பண்ணல. மறுபடியும் ஜம்ப் பண்ணுறதுலேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3 1 2. ஓகே, 2 நம்ம ஜம்ப் பண்ணிட்டீங்களா? அகைன் 1 2 3 1 2. ஓகே, தேர்ட் செட்டு. நான் இங்கே கேமராக்குள்ளே வரணும், அதனால் சைடில் தள்ளி வந்துட்டேன். ரெடி? 1 2 3 1 2. 2 பண்ணும்போது இங்கே வச்சுட்டு 1 2 3 நாக்கு இப்படி கற்றுக்கோங்க. அப்புறம் 1 2. ஓகே, அது வந்து 3 4 5. ஓகே, ஈஸி தான் இது வந்து. ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து டான்ஸு வந்து மியூசிக்கோடு பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஆடுறது அது. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸோட பார்ட்டாக எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு சூப்பராக அடித்து தூள் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு நுணுக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இப்படி நம்ம 1 பண்ணுறோம்ல, அதில் உங்கள் காலும் கையும் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரைட்டு கை பாருங்கள், 1 கீழே இறங்கும் போது உங்களோட டோ மேலே இருக்கணும். மேலே எப்படி ரைட்டு கை மேலே எடுக்கும்போது உங்களோட கால் வந்து செகண்ட் ஸ்டெப் போட்டிருக்கணும். எப்படின்னா இப்படி 1 2. ஓகே ஓகே, ரெடி? இங்கே பாருங்கள் 1 2. ஓகே, கீழே இறங்கும்போது ரைட் சைடு, மேலே ஏற்றும் போது லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மியூசிக்கோட ஃபாஸ்ட்டாக அதோட கனெக்ட் பண்ணி ஆடணுன்னா தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, கால் வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே இப்படி வராது. ஸோ அதனால் கால் மட்டும் இப்படி பண்ணி பாருங்கள். 1 2 1 2 1 2 1 2. ஓகே, 1 2 1 2. ஸோ மோர் ப்ராக்டிஸ் மோர் எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்டெப்பு. அப்படி அக்யூரேட்டாக அடித்து தூக்குவீங்க. ஓகே, ரெடி? 1 2. ஓகே, 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, அதுக்கப்புறம் கை 1 2 1 2 3 4. ஓகே, 1 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் என்னோட ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக கலக்குங்க. நான் வந்து எல்லா ஸ்டெப்பை சேர்த்து ஒரே வீடியோ போட விரும்பலை, பார்ட்டாக தான் போடுறேன். அப்போ தான் வந்து யாருக்காவது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஹோப்பு. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அடுத்தடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த விதமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டேவிட் ஜேம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் அடுத்த வந்து இந்த ஸ்டெப்பு, ஓகே, இந்த ஸ்டெப்போட வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.